如执意进入我24海里临街区，我方将采取驱离行动。我会和国军弟兄姐妹站在第一线，共同守护国家安全。காலையிலிருந்தே ஒரு செய்தி, சீனா தைவானை பற்றி பேசுங்க பிரதர் அப்படிங்கிறது தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே 2 தினங்களாகவே இந்த ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சாய் இங் வென், இந்த பேரை யாருமே மறந்திருக்க மாட்டோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தனி ஒரு பெண்ணாக இருந்து தைவானை வழி நடத்தக்கூடிய ஒரு பிரசிடெண்டாக மாறி சாய் இங் வென் அவர்கள் சீனாவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தாங்க. சீனா தைவான் போர் அப்படின்னு சொல்லி பல வருடங்களாக பேசப்படும் நேரத்தில் சாய் இங்வென் அவர்கள் வரும்போது தைவானுடைய கை ஓங்கி இருந்ததை யாராலையுமே மறுக்க முடியாது. சாய் இங்வென் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் அமெரிக்காவினுடைய நட்பு, நான்சி பெலோசி அவர்கள் தைவானுக்குள்ளே வராங்க, உடனடியாக ஒரு ஆயுத ட்ரில் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க சீனா. இப்படின்னு சொல்லி உலக அரசியலுக்கு பஞ்சம் இல்லாமல் இருந்த ஒரு பிரசிடென்ட்னா அது சாய் இங்வென் அவர்கள் தான். அப்படிப்பட்ட சாய் அவர்கள் பிரசிடென்ட் பதவியிலிருந்து போகிறாங்க. புதுசாக ஒரு பிரசிடென்ட் தைவானுக்கு வராங்க. சாய் அவர்கள் அந்த மாதிரி ஒரு கர்ஜிக்க முடியுமா, இல்லை சீனாவுக்கு அடிபணிஞ்சு போயிடுவாங்களா இருக்கும் இப்படிங்கிற பல விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்படுது. அப்படி வைக்கப்பட்ட அந்த பிரசிடென்ட் பதவி ஏற்கிறார். நீங்கள் நினச்ச மாதிரி சாதாரண பையன் கிடையாதா, நானும் சிங்கம் தான் அப்படின்னு சொல்லி நேற்று கர்ஜித்தார். அப்படி கர்ஜித்தனாலேயோ என்னவோ சீனா இன்னைக்கு பயந்துருக்காங்க. பயந்தது மட்டும் இல்லாமல் புதிய பிரசிடெண்ட்டை பயம் காட்டும் வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. சீனாவை பொறுத்த வரைக்கும் யுத்தம் இல்லாமல் ஜெயிக்க வேண்டும், அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அப்போது தைவானை சுத்து போட்டு யுத்தம் இல்லாமல் பயம் காட்டி ஜெயிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி சீனா நினைத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்துட்டு இருக்கு, ஏது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். தைவானை பற்றிலாம் படிக்கும்போது கண்டிப்பாக நம்ம செமிகண்டக்டர்ஸ், லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிலாம் சொல்லி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்போம். இதே மாதிரி நாமும் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும், ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டாக மாறணும், இல்லை அது சம்மந்தமாக ஏதாவது கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ராஜலட்சுமி எடிவர்ஸை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர், காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான நிறுவனங்கள் கூட டைப் வச்சு 800க்கும் அதிகமான மாணவர்கள், ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிறவங்க அப் டு டேட்டான ஃபேக்கல்ட்டி ப்ளஸ் அவங்களுடைய சிலபஸ், லேட்டஸ்ட் சிலபஸ் அப்படிங்கிறது எல்லாமே இன்க்ளூட் செஞ்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த ஸ்ட்ரீமாக வேணாலும் இருக்கலாம், ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஞ்சமாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், டிகிரி படிச்சிருக்கலாம், டிப்ளமோ முடிச்சிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன மாதிரியான கோர்ஸ் படிக்க விருப்பம் இருக்குது, அந்த கோர்ஸை படிக்க எவ்வளோ நாட்கள் எடுக்கும், எவ்வளவு ஃபீ, அந்த ஃபீயை கொஞ்சமாக கன்சிடர் பண்ண முடியுமா முடியாதா இப்படிங்கிற பல கேள்விகளை கேட்டு நீங்கள் என்ன செய்யலாம், ராஜலட்சுமி எடிவர்ஸில் ஜாயின் பண்ணலாம். அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். அதே மாதிரி ஆஃப்லைன் இருக்குது, ஆன்லைன் இருக்குது. ஆங்கிலம் மற்றும் தமிழில் கிளாஸஸ் அப்படிங்கிறதும் கோர்சஸ் அப்படிங்கிறதும் அவங்க எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான ரெஸ்யூமாக இருக்கட்டும், இல்லாட்டி ஜாப் சீக்கிங்க்கு போகும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதை எப்படி சால்வ் பண்ணுறது, ஜிடி எப்படி அட்டன் பண்ணுறது இப்படிங்கிற எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்களும் சொல்லிக் கொடுக்குறாங்களாம். ஸோ உங்களுக்கு தேவை, அதை பற்றிலாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை பயன்படுத்திக்கோங்க. சின்ன வயசில் நம்ம விளையாண்ட கிச்சன் செட், அதாங்க சொப்பு சாமான்லேருந்து புதுசாக நம்ம குழந்தைகள் பிறந்து அவங்க நடைபழகுவதற்கான நடைவண்டி வர கிட்ஸ் பெஸ்டியில் அப் டு டேட்டான அந்த ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் வந்துட்டுருக்கு. இன்னும் நடைவண்டி போடலை, சொப்பு சாமான், அதே மாதிரி மெமரி பேஸ்டாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், நிறைய கேம்ஸ், நம்ம ஃபேமிலி கூட, நம்ம குழந்தைகள் கூட குவாலிட்டியான டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான மெமரி கேமாக இருக்கட்டும், மெமரி செஸ்ஸாக இருக்கட்டும், குழந்தைகளுக்கு தேவையான பசில்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அப்டேட் ஆகிருக்கு. வேணும் அப்படிங்கிறவங்க kidsbestie.com அப்படிங்கிற நம்ம வெப்சைட்டுக்கு போங்க. அதை பற்றியான கூடுதல் டீட்டெயில்ஸ் தெரிந்து கொள்ள இன்ஸ்டாகிராம் பக்கமான கிட்ஸ் பெஸ்டி ஆஃபீஷியலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாய் இங் வென், இந்த சாய் இங் வென் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமை மிக்க மனிதராக இருந்தாங்க. உலக அரசியலில், உலக அரங்கத்தில் அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் அப்படிங்கிறது இருந்துச்சு. குட்டி நாடாக இருக்கக்கூடிய தைவான் பெரிய நாடாக இருக்கக்கூடிய சீனாவை எதிர்த்து போராடுறாங்கப்பா, எங்களுக்கு தேவையான படைபலம் நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்களுக்கு உதவிகளை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவாக இருக்கட்டும், இன்னும் பல நாடுகளாக இருக்கட்டும், ஈவன் இந்தியாவுடனான தைவான் உறவாக இருக்கட்டும், எல்லாமே சீரும் சிறப்புமா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதன் அடுத்த பிரசிடெண்டாக வர்றவர் தான் சிங்டே அவர்கள், லாய் சிங்டே அவர்கள். சாய் அவர்கள் போய் லாய் அவர்கள் வந்துட்டாங்க. அப்போ லாய் சிங்டே அவர்கள் பிரசிடெண்டாக பதவி ஏற்கிறார். அப்படி பதவி இருக்கும்போது எல்லாருமே கொடுக்க மாதிரியான ஒரு ஸ்பீச் அப்படிங்கிறத கொடுத்தாகணும். பார்த்தீங்களா, இந்த பாகுபலியில் பிரபாஸ் அவர்கள் பேசுவார் பாருங்க, யார் இங்கே கோழை அப்படின்னு சொல்கிற மாதிரியான பெரிய அளவில் ஒரு டைலாக்.
அதே மாதிரி சும்மா ஆர்ப்பரிக்கும் விதமாகத்தான் லாய் அவர்கள் ஒரு டயலாக பேசியிருக்காங்க. தைவானுக்கும் சீனாவுக்கும் ஏதோ சண்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு நாட்டினுடைய சண்டை கிடையாது, 2 நாட்டினுடைய சண்டை அப்படின்னு சொல்றாங்க. 2 நாடா? என்னையா தைவான் எங்களுடையதான் அப்படின்னு சொல்லி சீனா கொண்டாடிட்டு இருக்கும்போது புது பிரசிடெண்டா வந்துட்டு இருக்கக்கூடிய லாய் சிங்டே அவர்கள் 2 நாட்டு பிரச்சனையாக பார்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே சீனாவுக்கு குபீர்னு வேர்க்குது. சாய் அவர்களை விட லாய் அவர்கள் வேற வகையில கேம் விளையாட போறார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்ததா அவர் சொல்ற வார்த்தையில ரொம்ப முக்கியமான வார்த்தையா தென்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தைவானை சுத்தி இருக்கக்கூடிய அந்நிய நாடுகள், ஃபாரின் கண்ட்ரீஸ் நம்மளை சுத்து போட்டுட்டு இருக்காங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, எனக்குன்னு எங்க நாட்டுக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்கு, அதை விட்டு கொடுத்து நாங்க எங்கேயுமே போக மாட்டோம். யுத்தம்னா யுத்தம், சமாதானம்னா சமாதானம். 我希望中国正视中华民国存在的事实。ஆனா அதே நேரத்துல 2 நாடும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான முடிவுக்கும் தைவான் ஒத்துக்கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டார். தைவான் தனி நாடு தான். சீனாவினுடைய ஒன் சீனா பாலிசியை கிழிச்சு தொங்க போட்டு அந்த பக்கமா காய போட்டிருக்காரு இந்த லாய் சிங்டே அவர்கள். லாய் சிங்டே அவர்கள் இப்படி பேசின உடனே பரபரப்பு தொற்றிருச்சு. ஓகே, வேலியில போன ஓனான பிடிச்சு வேட்டிக்குள்ள விட்டாராம் மாமா அப்படிங்கிற மாதிரி தைவானுடைய புதிய பிரசிடெண்டா வந்திருக்கக்கூடிய லாய் சிங்டே அவர்கள் சொன்ன சொல்லு சீனாவை மிகப்பெரிய அளவுல டபார்னு ஒரு போடு போட்டுருச்சு. உடனே என்ன செய்யறாரு ஜி ஜின்பிங் அவர்கள், டேய் பொறுத்தது போதும், தைவானை சுட்டு போட்டுடலாம், உடனடியா ஒரு ட்ரில்லை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரில்லை ஏற்பாடு பண்றார். அது சாதாரண ட்ரில் கிடையாது, லைவ் ஃபயர் ட்ரில் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்தந்த ஏரியாவுக்கு கொண்டு வந்த வெப்பன்ஸை சுட்டு காண்பிப்பார்கள். என்கிட்ட இவ்வளவு பலம் இருக்கு, உன்கிட்ட இன்னுமே இல்லையே, நீ எப்படி எங்களிருந்து தப்பிப்ப அப்படிங்கிறது தான் அதனுடைய மறைமுக அர்த்தம். அப்போ சீனாவினுடைய பிரசிடெண்டா இருக்கக்கூடிய ஜி ஜின்பிங் அவர்கள் என்ன சொல்றாரு, தைவானுக்கு பயத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க.这也是对台独分裂势力谋独行径的有力惩戒，对外部势力干涉挑衅的严重警告。இந்த பக்கம் அமெரிக்கா இதை நாங்க கவனிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு மட்டும் முடிச்சுக்கிட்டாங்க. ஏன் அமெரிக்கா ஒரு வார்த்தையோடு முடிச்சுக்கிட்டாங்க? அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணுங்களேன். இதே சீனாவுக்குள்ள அமெரிக்காவினுடைய அந்தோனி பிளிங்கன் அவர்கள் வருகிறார். அவர் வரும்போது சிவப்பு கம்பளம் கூட விரிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவரை வரவேற்பதற்கும் அவரை வழி அனுப்புவதற்கும் சீனாவினுடைய முக்கியமான அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் யாருமே வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் அதே சீனா கூட நாங்கள் ட்ரேடை மறுபடியும் நடத்த போகிறோம், சீனா கூட நல்லுணர்வை ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் எங்களுடைய இழந்த நட்பை புதுப்பிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை அமெரிக்கா வெளியிட்டிருந்தது. அமெரிக்கா அத்துடன் நிப்பாட்டலை, சீனாவில் நிறைய அமெரிக்க ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் படிக்க வைக்க போகிறோம், ஸோ அதுவும் ஒரு பிரம்மாண்டமான மாற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சீனா மற்றும் அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட நட்பை பற்றி எல்லாமே பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் சீனா அமெரிக்காவினுடைய நட்பை கெடுக்கக்கூடிய முதலும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைவான் தான். 1949 சீனா தைவான் அப்படிங்கிற பிரச்சனையை நம்ம பார்த்து வருகிறோம். அப்படிப்பட்ட தைவான் எங்களுடைய தான், ஒன் சீனா பாலிசி அப்படின்னு சொல்ல அந்த பாலிசியை நீங்கள் எல்லாரும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே சீனா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அமெரிக்கா ஒரு பக்கம் போய் நாங்கள் ஒன் சீனா பாலிசிக்கு எதிர்ப்பை தெரிவிக்கவே இல்லையே அப்படின்னு சொன்னாலும் தைவானுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்கறது, டெக்னாலஜியை கொடுக்கறது, தைவானுக்கு தேவையான நம்பிக்கையை கொடுக்கறது, தைவான் தனி நாடு தான், நீ அடிச்சுக்கோ விளையாண்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஏற்றி விடுறது, எல்லா வேலையும் கனகச்சிதமாக செய்து வந்தது அமெரிக்கா. ஆனால் ஒன் சீனா பாலிசி நீங்கள் எதிர்க்கிறீர்களா? எதிர்க்கவில்லை. தைவானுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா? ஆமாம். என்னையா இது காட்டியும் கொடுக்குற, இதெல்லாம் சரியாயா அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு இருந்துச்சு. Trade kaga Chinaku. Chip kaga Taiwanku. சரிப்பா, சாய் அவர்கள் தான் பிரச்சனை பண்றாங்க. அமெரிக்கா நினைச்சிருக்கோம் லாய் செங்டே அவர்கள் வந்தா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு லாய் செங்டே அவர்கள் வந்தாங்க. வந்த உடனே இப்படி பேசினாங்க. 2 நாடுகள், ஃபாரின் கண்ட்ரிஸ் எங்க நாட்டுக்குள்ள வராதீங்க, எங்களுடைய இறையாண்மையை சோதித்து பார்க்காதீர்கள், எங்களுக்கான தனித்துவத்தை இழக்க நேரிட்டது என்றால் நாங்கள் போருக்கும் தயார் அப்படின்னு சொன்ன வார்த்தையை சொல்லிட்டாரு. ஒட்டுமொத்தமா சீனாவினுடைய ஒரு படையை தைவானை சுற்றி அனுப்புகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் ட்விட்டர் எடுத்து பார்த்தாலும் சரி, FB எடுத்து பார்த்தாலும் சரி, எல்லா சோஷியல் மீடியாலையும் தைவானை சுத்து போட்டது சீனா அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியும். இதற்கு முன்னாடி எப்போது தைவானை சுத்து போட்டது சீனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான்சி பெலோசி அவர்கள் தைவானுக்குள்ளே வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த நேரம் மறுபடியும் சீனா என்ன செஞ்சாங்க, இதே மாதிரி ஒரு போர் ஒத்திகையை செஞ்சாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இப்போது தான் இந்த போர் ஒத்திகை அப்படிங்கிறது செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட 12 to 15 கப்பல்கள், ஒரு விமானம் தாங்கி கப்பல், நிறைய ஃபைட்டர் ஜெட், நிறைய ட்ரோன் வச்சு அதிநவீன ஆயுதங்களை தைவானில் சுற்றி நிப்பாட்டி வச்சிருக்காங்க.
அப்படி நிப்பாட்டி வச்சதும் இல்லாமல் லைவ் ட்ரில்ல ஈடுபடுறாங்க. லைவ் ட்ரில்ல ஈடுபட்டவங்க தைவானுக்கு ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிற மாதிரியே தைவானுக்கு எதிராக என்னென்ன ஆயுதங்களை அவங்க களம் இறக்கினார்களோ, அவங்களுடைய இன்வென்ட்ரியில் தைவானை அடிப்பதற்கு என்னென்ன செஞ்சு வச்சிருக்காங்களோ எல்லாத்தையுமே ஷோகேஸ் பண்ணுறாங்க. அப்படி ஷோகேஸ் பண்ண உடனே தைவானில் என்ன சொல்கிறாங்க, இதை எதிர்க்கிறார்கள். அது எப்படி என் நாட்டுக்கு எதிராக இவ்வளோ பெரிய ட்ரில்ல நீ ஈடுபடுவ, இது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற ஒரு வார்னிங்கை கொடுக்குறாங்க. சீனா இந்த ட்ரில்லுக்கு என்ன தெரியுமா பெயர் போட்டிருக்காங்க, ஸ்ட்ராங் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பெயர் போட்டிருக்காங்க. ஸ்ட்ராங் பனிஷ்மெண்ட், அதாவது செப்பரேட்டிஸ்ட் ஆக்ட் ஆஃப் தைவான், நாங்கள் தனி நாடு, நாங்கள் தனியானவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தைவானுக்கான ஒரு ஸ்ட்ராங் பனிஷ்மெண்ட் தான் இந்த ட்ரில் அப்படிங்கிறது தான் இப்போ சீனாவினுடைய விளக்கமாக இருக்குது. ஸ்ட்ராங் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொன்ன சீனாவினுடைய இந்த ட்ரில்லுக்கு எதிராக தைவான் ஏதாவது செஞ்சுருப்பாங்கல்ல, நிப்பாட்டுங்களா நம்முடைய படைய அப்படின்னு சொல்லி தைவானுடைய அதிபர் என்ன செய்கிறாரு, ஷிப்பை தான் நிப்பாட்டி வச்சிருக்க, ஆன்டிஷிப் மிசைல்ஸை நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஆன்டிஷிப் மிசைலான உசிங்ஃபெங் 3 HF-3 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த HF-3 கொண்டு பார்டரில் நிப்பாட்டுறாங்க. அவங்களுடைய ராணுவ வீரர்களை தயார் நிலையில் நில்லுங்க, எவன் வந்தாலும் பரவாயில்ல அவனை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி HF-3 நிலைநிறுத்தினோடு மட்டும் இல்லாமல் என்ன செய்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் அந்த வீடியோவை பகிர்கிறார்கள். வி ஆர் ரெடி, ஸ்ட்ராங் பனிஷ்மெண்ட் கிடையாதப்பா, இது எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் அமைக்கக்கூடிய அரண் அப்படின்னு சொல்லி தைவானும் சீனாவுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. அப்போ சீனா இன்னைக்கு ஒரே நாளோடு இந்த ஒரு லைவ் ட்ரில்ல நிப்பாட்ட போகிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாதான். 2 தினங்கள் இந்த லைவ் ட்ரில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்கா இதை பெரிய அளவில் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் பார்க்கிறோம், இது என்ன என்சர்க்கிள் பண்ணிட்டாங்களா, தைவானை என்சர்க்கிள் பண்ணுறதுக்கான முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. தைவானை என்சர்க்கிள் பண்ணுறதுக்கு யார் யார் என்னென்ன வெப்பன்ஸை எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற லைவ் ட்ரில்ல தான் சீனா ஈடுபட்டு இருக்காங்க. இது ஒரு நாட்டுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி பல நபர்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் அமெரிக்கா இன்னும் சரியான வார்னிங்கை சீனாவுக்கு கொடுக்கலை. காரணம், சீனா அமெரிக்காவினுடைய அந்த புதிய டீல் அப்படிங்கிறது தான். இப்போது அமெரிக்கா சீனா கூட டீல் பண்ணி தான் ஆகணும். மிடில் ஈஸ்டில் நேரம் சரியில்லை, ஆப்பிரிக்காவில் அமெரிக்கா ஓட விரட்டுறாங்க. அந்த பக்கமாக ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யா ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. கர்கிவ் ரீஜன் எடுத்துட்டாங்க, பாக்முத் ரீஜன் எடுத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு வெற்றி. இன்னொரு பக்கமாக இஸ்ரேல் ஈரான் அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய பேச்சையே கேட்க மாட்டேங்காங்க. எல்லாம் பார்க்கும்போது ஜோ பைடன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அமெரிக்காவினுடைய பெயர் ரொம்பவே டேமேஜ் ஆயிருச்சு. இது மட்டும் இல்லாமல் மறுபடியும் சீனா தைவான் பிரச்சனை தைவானுடைய செமிகண்டக்டர்ஸ் அந்த ஒரு லாஜிஸ்டிக்ஸ் இல்லாட்டி அவங்களுடைய அந்த சப்ளை செயின் பாதிக்கப்பட்டது என்றால் ஒட்டுமொத்தமான உலக எக்கனாமி அப்படிங்கிறது டவுன் ஆகும். எல்லாருமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தைவானை மட்டும் சீனா தொட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த மாய உலகம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு பெரிய ஓட்டை விழும். பூமியில் ஓசோன் லேயரில் ஓட்ட விழுந்துருச்சுன்னு சொன்ன மாதிரி நம்முடைய எக்கனாமி, நம்முடைய ஃபியூச்சரிஸ்டிக் R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் தைவான் மீது போடக்கூடிய ஒவ்வொரு குண்டும் பெரிய பெரிய ஓட்டைகளை இடும். அந்த ஓட்டைகள் எல்லாமே பல வருடங்களாகும் அதை நிரப்புவதற்கு. ஸோ செமிகண்டக்டர்ஸ் இல்லாமல் இங்கே எதுவுமே கிடையாது. அது தைவான் இல்லாமல் வேறு செமிகண்டக்டர்ஸ் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷன் இருக்கும்போது இந்த ஒரு பிரச்சனையை அமெரிக்கா ரொம்ப சூசகமாக ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது தைவானை சுற்றி இப்போ சீனா நின்றுட்டு இருக்காங்க. சீனா லைவ் ட்ரில்ல ஈடுபட்டு இருக்காங்க. சீனாவுக்கு எதிராக லாய் செங்டே அவர்கள் அவருடைய நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் வேடிக்கை பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு பக்கு பக்கு திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. சீனாவுக்கு இப்படியே விட்டா அவன் தனி நாடாவே போயிடுவான். ஒன் சீனா பாலிசி வெறும் ட்ரீமா மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஜி ஜின்பிங் அவர்களுடைய கனவு திட்டம் ஒன் சீனா பாலிசி. அவர் பிரசிடெண்டாக இருக்கும்போதே ஒன் சீனா பாலிசியை நிறைவேற்றி விட வேண்டும் அப்படின்னு சொல்லி துடியாய் துடித்து கொண்டிருக்கிறார். அதில் லாய் சிங்டே அவர்கள் இப்படி ஒரு ஆப்படிப்பார் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ பார்க்கலாம் அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. லைவ் ட்ரில்ல செகண்ட் டே ஏதாவது முக்கியமான விஷயங்கள் நடந்தது என்றால் அது தமிழ் பட்சத்தில் ஒரு அப்டேட்டாக வரும். நான் முதலே சொன்ன மாதிரி ராஜலட்சுமி எடிவர்ஸ் டேட்டா சயின்ஸ் மற்றும் பைத்தன் இது மாதிரி பல கோர்சஸை படிப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் கிடைப்பதற்கும் கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரை பயன்படுத்திக்கோங்க. நிறைய ப்ராடக்ட் இருக்குன்னு சொன்னேன், ப்ராடக்ட்டை போய் செக் பண்ணுங்க. எல்லா கூகுள்லையும் போய் எல்லா இடத்துலையும் அதே ப்ராடக்டை சர்ச் பண்ணுங்க, வாசிங்க, விலை கம்பேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா kidsbestie.comல வாங்கிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.